Hi viewers, solidworks இன்னைக்கு நாம helical and spiral spring பத்தி பார்ப்போம். Spring create பண்றதுக்காக நான் ஒரு circle create பண்ணிருக்கேன். இந்த circle வச்சு தான் நம்ம spring வந்து create பண்ண போறோம். Helical and spiral spring click பண்ணிக்கலாம். அதுல first option வந்து define byல ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா height and revolution, pitch and revolution and height and pitch அப்புறம் spiral. ஸோ இது 4 பற்றியும் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பெராமீட்டரில் கான்ஸ்டன்ட் பிட்ச்சு வேரியபிள் பிட்ச்னு இருக்குது. பிட்சுங்கிறது என்னென்னா இங்கோட ஒரு காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கும் உள்ள கேப் தான் பிட்ச்சு. நான் டாப்பில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அது மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏரோ மார்க்கில். கான்ஸ்டன்ட் பிட்ச்னால் நம்ம ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். அதே வேரியபிள் பிட்ச்சில் நம்ம ஒவ்வொரு கேப்புக்கும் ஒவ்வொரு வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரிங்கில் வந்து கேப் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வேரியபிள் பிட்ச்சில் இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கலாம். 1 2 3ன்னு இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து அந்த கேப்பை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே கான்ஸ்டன்ட் பிட்ச் பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் பிட்ச்சில் ஒரே ஒரு பிட்ச் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பிட்ச்சில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரு பண்ண அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷனுங்கிறது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஸ்ப்ரிங்கோட சென்டர்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த க்ரியேட் பண்ணுற பாயிண்ட்டு தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிள், ஸ்டார்டிங் ஆங்கிள். அந்த ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணும், 273 அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம என்ட்ரு பண்ணால் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஃபைனலாக நம்ம டிக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். அதாவது ஜஸ்ட் இப்போ 2D க்ரியேட் ஆகிருக்கு. டேப்பர் ஆங்கிள், டேப்பர்னால் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் டேப்பராக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். டேப்பர் இன்வேர்ட் அவுட்வேர்ட்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் அவுட்வேர்ட் டிக் கொடுக்கல, அதனால் வந்து கீழே மேக்ஸிமம் மேலே மினிமம் இருக்குது. இப்போ டிக் கொடுத்தோம்னா கீழே மினிமம் மேலே வந்து மேக்ஸிமம் தெரியும். இந்த மாதிரி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாகவும் போக போக டேப்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து டேப்பர் அவுட்வேர்ட். அந்த டிக் கொடுத்துருக்கறனால இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் க்ரியேட் ஆகுது. ஸோ 15 கொடுத்தோம்னா 15க்காக இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டிக் கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கும் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸ்ப்ரிங்லேயே அதுலேயே டிஃபைன் பையில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு சர்க்கிள் தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் ஆப்ஷனில் போனோம்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிட்டு அதில் கர்வில் ஹெலிக்கல் அண்ட் ஸ்பைரல். ஸோ அது நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹைட் அண்ட் ரெவல்யூஷன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிட்ச் அண்ட் ரெவல்யூஷன் பார்த்தோம். இந்த டைம் வந்து ஹைட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரெவல்யூஷனையும் சேஞ்ச் பண்ணலாம். ஹைட்டு நமக்கு எவ்வளோ தூரம் ஹைட்டு வேணும் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெவல்யூஷனும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து நம்ம இதில் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷன் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் அந்த ரிங்கோட ஸ்டார்டிங் லைன், அந்த லைன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹைட்டு சேஞ்ச் பண்ண அது அப்படியே ஸ்ப்ரிங்கு என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து இப்போது எவ்வளோ ஹைட்டு கொடுக்கலான்னா 600 mm கொடுக்குறேன். 600ங்கிறது இந்த அளவுக்கு ஹைட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷனை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 600க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகும். ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆக பிட்ச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். சைடில் இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரெவல்யூஷனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி பிட்ச்சு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிட்ச் அண்ட் ரெவல்யூஷன் பார்த்தோம். அதில் வந்து ஹைட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ஹைட்டுமே ரெவல்யூஷனையும் சேஞ்ச் பண்ணும்போது பிட்ச் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ மற்றதெல்லாம் காமன் ஆப்ஷன் தான். ஸ்டார்டிங் ஆங்கிள், கவுண்டர் கிளாக்வைஸ் இது எல்லாமே நான் வந்து எல்லாத்துக்குமே நம்ம காமனாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டிக் கொடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஹைட் அண்ட் ரெவல்யூஷனை வச்சு நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷனுங்கிறது ஹைட் அண்ட் பிட்ச். ஸோ அதுக்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிப்போம். அதில் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கேன் 500ன்ட்டு. இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டும் பிட்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட்டும் பிட்சும் சேஞ்ச் பண்ணும்போது ரெவல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஹைட் பிட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டோட வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் பிட்சோட வேல்யூ, பிட்ச் எவ்வளோ பிட்ச் கேப் வேணும் அப்படிங்கிறது என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு சேஞ்ச் ஆகாது, பிட்ச்சு மட்டும் சேஞ்ச் ஆகும். பிட்ச் சேஞ்ச் ஆகும்போது ரெவல்யூஷனும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெவல்யூஷன் வந்து அந்த நம்ம டைமென்ஷனுக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ ரெவல்யூஷன் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ பிட்சை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம்.
ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் 17 12 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு ரெவல்யூஷனில். ஸோ இதுதான் நம்ம ஹைட்டும் பிச்சும் வச்சு நம்ம ஸ்ப்ரிங் க்ரியேட் பண்ணுறது. ஸோ மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காமன் தான். இப்போ பிச்சு வந்து நான் 13 கொடுத்தேன்னா ரெவல்யூஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஹைட் அண்ட் பிச். ஸோ டிக் கொடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஹைட் அண்ட் பிச்சு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம 3 ஆப்ஷனையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 4வது ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளேன் செலக்ட் பண்ணிக்கலாம். டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டு ஸ்கெட்ச் கொடுத்துப்போம். அதில் ஸ்கெட்சில் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு டைமென்ஷனல் கொடுத்துப்போம். டைமென்ஷனல் 715 இருக்குது, அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 500 கொடுத்துக்கலாம். இதுக்கும் 500 கொடுத்துட்டு ஸோ இதை லைட்டாக மூவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல். அந்த ஸ்பைரல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து இதில் வராது. ஸோ இது ஹைட் இல்லாமல் இந்த மாதிரி மாடலில் மட்டும்தான் இது க்ரியேட் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு சங்கு சக்கரம் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ஷேப்பில் தான் நம்ம இதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்பைரல் ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் தான் இருக்கும், பிட்ச் அண்ட் ரெவல்யூஷன். ஸோ பிட்சுங்கிறது அந்த காயில் டு காயில் கேப்பு, நெக்ஸ்ட்டு அந்த ரெவல்யூஷனுங்கிறது அந்த ஸ்டார்டிங் லைன், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், க்ரியேட் ஆகிற ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சேஞ்ச் பண்ண நமக்கு காயில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரெவல்யூஷன் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பேர் தான் ஸ்பைரல் ஆப்ஷன். இது வந்து நம்ம பிட்ச் அண்ட் ரெவல்யூஷனை வச்சு தான் நம்ம இதை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஹெலிக்கல் அண்ட் ஸ்பைரல் ஆப்ஷனில் நம்ம 4 ஆப்ஷன் பற்றி பார்த்துட்டோம். ஸோ 4யுமே நம்ம ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆப்ஷனில் ஒன்லி 2D ஸ்கெட்சு மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம 3Dயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு 3D ஸ்கெட்சை எப்படி நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்விஃப்ட் போஸ் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் பார்க்கலாம். இது பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் அந்த பிளேனோட சென்டரில் நம்ம ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட சென்டரில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரிங் க்ரியேட் ஆகிறதுக்கு தேவையான ஒரு சர்க்கிள் டயாவை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த டயாவோட இன்னும் கம்மியாக கொடுத்துக்கலாம். அதாவது எப்போவுமே வந்து இந்த சென்டரில் தான் இருக்கணும். ஆர்ஜின் பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்டில் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை தான் நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் ஸ்விஃப்ட் போஸ்ன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலு, 2வது கைட் கர்வ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ அப்படியே சாலிட் மாடலாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸ்ப்ரிங் ஃபுல்லாகவே சாலிட் மாடலாக க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த சர்க்கிளுக்காக அது நம்ம ஸ்கெட்சோட ஸ்ப்ரிங் ஸ்கெட்சோட சாலிட் மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு. டிக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற டயா பொறுத்து அது ஸ்ப்ரிங்கோட டயா எடுத்துக்கும், ஒவ்வொரு காயிலோட டயா. நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்ப்ரிங் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஹெலிக்கல் அண்ட் ஸ்பைரல் போயிட்டு ஸ்பைரல் ஸ்ப்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3D மாடலில் நம்ம லாஸ்ட் டைம் ஸ்கெட்சில் பார்த்ததே தான். இப்போது சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு 120க்கு ஸ்பைரல் கொடுத்துட்டு ஆப்ஷனில் போயிட்டு ஸ்பைரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிட்ச் அண்ட் ரெவல்யூஷனுக்காக இப்போ வந்து ஸ்கெட்சு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டிக் கொடுத்துக்கலாம். இதோட எண்டிங் பாயிண்ட், அதாவது இந்த சர்க்கிளோட எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த எண்டிங் பாயிண்டில் தான் இப்போ நம்ம பிளேன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிளேன் கொடுக்கலாம். பிளேன் கொடுத்தோடனே இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோம்னா இந்த ப்ரொஃபைலுக்காக இப்போ பிளேன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேனில் நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ணுவோம். பிளேன் நார்மல் டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சர்க்கிள் கொடுத்துக்கலாம். சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டயாவை கொடுத்துப்போம். ஸோ ரேடியஸ் 20 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை தான் நம்ம இப்போது சாலிட் மாடல் மாற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்விஃப்ட் போஸ் கொடுக்கணும். டிக் கொடுத்துட்டா தான் அது க்ரியேட் ஆகும். ஸ்விஃப்ட் போஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் சர்க்கிளும் 2வது பாக்ஸில் ப்ரொஃபைலும். ஸோ ப்ரொஃபைலுங்கிறது அந்த நம்ம ஸ்ப்ரிங் ஸ்கெட்சு தான். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 3D மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த நம்ம ஸ்கெட்சு க்ரியேட் பண்ண ஸ்கெட்சுக்காக 3D மாடல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது காயில் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு.
ஸோ ரவுண்டு காயில் மாதிரியே கிரியேட் ஆகிருக்கு ஸ்பைரல். ஸோ இதுதான் வந்து ஸ்பைரல் மாடல். ஸோ ஸ்ப்ரிங்கில் 3D மாடல் வந்து ஸ்பைரலில் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதிலே வந்து டேப்பரில் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். டேப்பருங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கெட்ச்லேயே அதே சர்க்கிள்லேயே வச்சுட்டு நம்ம ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஹைட் அண்ட் பிட்ச் கொடுத்துருக்கேன், அதில் கான்ஸ்டன்ட் பிட்ச் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது டேப்பரை நம்ம டேப்பரை அவுட்வேர்ட்னு கொடுத்தோம்னா வெளியே க்ரியேட் ஆகும். ஸோ டிகிரி கொடுத்துட்டு டிகிரிக்காக இப்போ டேப்பர் க்ரியேட் பண்ணுவோம். டேப்பர் அவுட்வேர்ட் டிக் பண்ணிவிட்டு ஆங்கிள் கொடுக்கலாம். ஆங்கிள் வந்து 15 டிகிரி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டாப்பில் மேக்ஸிமம், பாட்டமில் மினிமம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 15 டிகிரிக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேன் க்ரியேட் பண்ணலாம். சேம் அதே தான். எண்டிங் பாயிண்டில் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு எண்டிங் பாயிண்டில் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபைலுக்காக பிளேன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளேனில் நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுவோம். சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே தான் ஸ்விஃப்ட் போஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். சென்டர் ஆர்ஜினில் தான் எப்போவுமே வந்து சர்க்கிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ சர்க்கிள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்லாட் 3D மாடல் வந்து நம்ம ப்ரொஃபைல் ஸ்கெட்சுக்காக இப்போது க்ரியேட் ஆக போகுது. ஸோ டிக் கொடுத்துட்டு நம்ம ஸ்விஃப்ட் போஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்விஃப்ட் போஸில் ஸ்லாட் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில், செகண்ட் பாக்ஸில் ப்ரொஃபைல். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ப்ரொஃபைலுக்காக தான் இப்போ பாத்துக்காக அப்படியே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்லாட் மாதிரி ஒரு இது ஸ்ப்ரிங். ஸோ இந்த மாதிரி டைப்லேயும் நம்ம டேப்பர்டு ஸ்ப்ரிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்விஃப்ட் போஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி டேப்பர்டு ஸ்ப்ரிங், அதாவது ஸ்லாட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி, ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஸ்ப்ரிங் ஷேப்பில் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.